ஸ்டார் TTF வாசனை வந்து கூப்பிடலாம். வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அக்கா, கூமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? ஐயோ இல்லை, சரி விடுங்க. ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன். இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். குஷிதா, லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை. அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும். அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம், அந்த நர்வஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு. கம்ஃபர்டபுள் தான், ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ் எல்லாம் சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் அபிராமி மேம், ஐயோ என்ன க்யூட்டுங்க, அவங்க ரொம்ப க்யூட்டுங்க. அண்ட் வந்து போஸ் வெங்கட் சாரை மிஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு ஞாபகம் வருது. அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்ததுனால டக்குன்னு கவனிக்க முடியல. நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல, ஏன்னா அன்றைக்கி சார் கிடையாது. அன்றைக்கி சாருக்கு டேட் கிடையாது. நாங்கள் வந்து அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு, வாசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும். அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்னை ரொம்ப பிடிக்குமா, அது சொல்கிறக்கே பெரிய மனசு வரணும்ல. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் எங்களோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட், ஐயோ ரொம்ப க்யூட். அவங்களோட க்யூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ். அதுக்கப்புறம் எங்களோட பாக்கியராஜ் சார், எல்லோரும் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லாதீங்கடா, எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்கண்ணே, உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதை இப்போ நான் சொல்லியே ஆகணும். 2011 அப்போ எனக்கு ஒரு 11 வயசு. நான் ஒரு 7th 6th படிச்சுட்ருப்பேன். சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நான் வந்து SRSI ஸ்கூல், எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம். ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வந்தேன். ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசாக எடுக்க முடியாது, அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல. பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. மெட்ரோ ஸ்கூல், என்னோடய ரிலேட்டிவ், ஓகேண்ணே. பட் இப்படி நம்மளை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க. ஒரு நாளைக்கே வந்து பண்ணால் 200 300 500 பேரை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது. சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ஸோ மச் சார். கிஷோர் சார், என்னங்க நடிப்பு, அடா. ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன், ஏன்னா இதுதானங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி. நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா, அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆகிடுச்சு, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் இருந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேளை ஏதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னு பார்த்தா அதுதான் டைலாக், எவ்வளோ இயல்பாக பேசினார். அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். அண்டு எங்கள் அஸ்வின் விநாயக மோதி சார், அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பண்ணால் செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நமக்கு நம்மளே ஹீரோவை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் என்னையே நான் ஹீரோவை பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் தான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றிண்ணே. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வர 28ஆம் தேதி நம்மளோட IPL இந்தியன் பீனல் லா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருங்க. எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களை லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது,
வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான். என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம்.